சென்னையில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 கிலோ கொக்கைன் போதைப் பொருட்களுடன் 8 பேர் சிக்கினர். பரங்கிமலை, கோயம்பேடு பகுதிகளில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 2 கிலோ கொக்கைன் சிக்கியது. இது தொடர்பாக ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரையைச் சேர்ந்த மகேந்திரன், முகமது முபாரக், காசி, எட்வார்ட் ஷாம், முகமது இத்ரீஸ், காஜா மொய்தீன், பாண்டியன் ஆகியோர் சிக்கினர். அவர்களிடமிருந்து 8 செல்போன்கள், 2 கார் பறிமுதலானது. இதை அறிந்த பொதுமக்கள் ஸ்டாலின் ஆட்சியில் தமிழக தலைநகர் சென்னை போதையின் தலைநகரமாக மாறிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் சுற்றித் திரிந்த 4 இளைஞர்கள் சிக்கினர். அரக்கோணம் கும்மினிப்பேட்டை பகுதியில் சுற்றித் திரிந்த 4 இளைஞர்களை பிடித்து விசாரித்ததில் அவர்களிடம் போதை மாத்திரைகள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போதை மாத்திரைகள் வைத்திருந்த ஹயத் பாஷா, பரத்குமார், நவீன், பூஜித் உள்ளிட்ட 4 இளைஞர்கள் சிக்கிய நிலையில் அவர்களிடமிருந்த 54 போதை மாத்திரைகள் சிக்கியது. திறனற்ற திமுக ஆட்சியில் போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் போதைப் பொருட்கள் மூளை முடுக்கெல்லாம் கிடைப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் நூதன முறையில் மது பாட்டில்கள் கடத்தி வந்த 2 பெண்கள் சிக்கினர். திண்டிவனம் நெடுஞ்சாலையில் மலையரசன் குப்பத்தைச் சேர்ந்த யசோதா என்ற 77 வயது மூதாட்டியும், சின்ன பாப்பா என்ற பெண்மணியும் 300 புதுவை மாநில மது பாட்டில்களுடன் பிடிபட்டனர். இதற்காக அவர்கள் நூதன முறையில் ஆடை வடிவமைத்து அதற்குள் மறைத்து வைத்து மது பாட்டில்களை கடத்தி வந்ததும் தெரியவந்தது. பிடிபட்ட யசோதா மீது ஏற்கனவே 21 வழக்குகளும், சின்ன பாப்பா மீது 12 வழக்குகளும் போடப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதனை அறிந்த பொதுமக்கள் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் மது கடத்தல் மாநிலம் மாறிவிட்டதாக குற்றம் சாட்டுகின்றனர்.